வணக்கம் அண்ட் வெல்கம் டு நித்யஸ்ரீஸ் வேர்ல்ட். இந்த வீடியோவில் ஹோட்டலில் கிடைக்கிற கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியான ரவை தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரவை தோசை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: 2 மீடியம் சைஸ் ஆனியன், அதை நல்லா ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஃபைனாக சாப் பண்ண இஞ்சி, ஃபைனாக சாப் பண்ண பச்சை மிளகாய், கருவேப்பிலையை நம்ம அப்படியே சேர்க்க போகிறதில்ல, கடுகோட தாளித்து தான் போட போகிறோம். அதனால் நான் அதை ஃபைன் சாப் பண்ணல. ஃபைனாக சாப் பண்ண கொத்தமல்லி இலை, 1/2 கப் ரவை, 1 கப் அரிசி மாவு, 1/2 கப் கோதுமை மாவு, உப்பு தேவையான அளவு, 2 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் ஜீரகம், 2 டீஸ்பூன் கடுகு. இதெல்லாம் தான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இதை எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். 2 டீஸ்பூன் ஜீரகம், 2 டீஸ்பூன் மிளகு, இது ரெண்டத்தையும் ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு கொஞ்சம் கொரப்பாக திரிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் 1 கப் அரிசி மாவு சேர்க்குறேன். 1/2 கப் ரவை சேர்க்குறேன். 1/2 கப் கோதுமை மாவு சேர்க்குறேன். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா லம்ப்ஸ் இல்லாமல் கரைச்சிக்கோங்க. ரவை தோசை மாவு நல்லா தண்ணியாக இருக்கணும். நம்ம நல்லா தண்ணியாக கரைச்சாதான் ரவை தோசை நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். எவ்வளோ தண்ணியாக இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா தண்ணியாக கரைச்சிக்கோங்க. மிளகு, ஜீரகம் இது ரெண்டுத்தையும் கொரப்பாக திரிச்சு வச்சுருக்கோம்ல, அந்த பவுடரை நான் இப்போ இந்த மாவில் சேர்க்குறேன். இந்த ரவை தோசைக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கலந்து விட்டுட்டோம். 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்க்குறேன். எவ்வளோ வெங்காயம் நிறையா சேர்க்குறீங்களோ அது ரவை தோசைக்கு ஒரு தனி டேஸ்ட்டு தரும். சாப் பண்ண பச்சை மிளகாய் சேர்க்குறேன். இப்போது பொடியாக நறுக்கியிருக்கிற இஞ்சியை சேர்க்குறேன். பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை சேர்க்குறேன். ஒரு கடாய் சூடு பண்ணிக்கோங்க. சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் கடுகு சேர்க்குறேன். கடுகு நல்லா வெடிக்கட்டும். இப்போது கருவேப்பிலை சேர்க்குறேன். இதெல்லாம் சேர்ந்து நல்லா ரோஸ்ட் ஆகணும் எண்ணெயில். ஜீரகத்தை நம்ம கடுகோடு சேர்த்து தாளிச்சும் போடலாம், இல்லை ஜீரகத்தை மிளகுவோடு சேர்த்து பவுடர் பண்ணியும் போடலாம். அது நம்ம விருப்பம். நம்மளுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம தாளித்து வச்சுருக்கோம்ல, அது எல்லாத்தையும் இந்த மாவோடு சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மாவு ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இந்த மாவை நம்ம அப்படியே ஒரு 1 ஹவர் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுடலாம். 1 ஹவருக்கு அப்புறம் நம்ம இந்த மாவில் ரவை தோசை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். கல் சூடானதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவை கல்லை சுற்றி இந்த மாதிரி ஊற்றணும். நம்ம நார்மல் தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றக்கூடாது. இப்படி ஊற்றினா தான் ரவை தோசை நல்லா வரும். நம்ம ஊற்றுனதுமே நிறைய பபிள்ஸ், அங்கங்கே ஏர் பபிள்ஸ் நிறைய வரும். அப்படி வந்தால் தான் நம்ம ரவை தோசை பேட்டர் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ அது மேலே கொஞ்சம் எண்ணெயை நம்ம ஊற்றிடலாம். அப்போ தான் நல்லா கிறிஸ்பி ஆகும். இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. நம்ம திருப்பி போட்டுடலாம். 2 பக்கமும் நல்லா கிறிஸ்பியாக வெந்ததுக்கப்புறம் நம்ம தோசையை கல்லிலேருந்து எடுத்துடலாம். இப்போ நம்ம கிறிஸ்பியான ரவை தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம மைதா மாவு யூஸ் பண்ணாமல் கோதுமை மாவு யூஸ் பண்ணியே செஞ்சுருக்கோம். ஆனால் அது கூட ரொம்பவே கிறிஸ்பியாக வந்திருக்கு. இந்த மாவோட நீங்கள் கேரட் கூட நல்லா திருவி சேர்த்துக்கலாம். இந்த ரவை தோசைக்கு நம்ம ஒவ்வொரு டைம் தோசை ஊற்றுறப்பவும் மாவை நல்லா கலந்து விட்டுட்டு ஊற்றணும். இல்லைன்னா அடியில் எல்லாம் போய் டெபாசிட் ஆயிரும். மேலே உள்ளது மட்டும்தான் நம்ம ஊற்றுறப்ப வரும். மிளகா வச்சு அரைக்கிற தேங்காய் சட்னி இருக்குல்ல, அது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்து அரைச்சிங்கன்னா இந்த ரவை தோசைக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்ல காம்பினேஷனாக இருக்கும். அது கூட வெண்ணெய் இல்லை நெய், இது 2ல் ஏதாவது ஒன்று வச்சு சாப்பிட்டாலும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரவை தோசையை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.